ஹலோ! ஒரு அருமையான கொங்கு ஸ்டைல் சிக்கன் சிந்தாமணி செய்யலாமா? இது ரொம்ப சிம்பிளா நம்ம பாட்டிலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு செய்வாங்கல்ல, அந்த மாதிரி. இத ஒரு சூடான ரசம் ரைஸ் கூட இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டா ரொம்ப கம்ஃபர்ட்டிங்கா ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, நல்லா இடிச்ச பூண்டு ஒரு கை சேர்த்து நல்லா வதக்குங்க. அது பொன்னிறமா ஆனதுக்கப்புறமா, அடுத்து நறுக்குன சின்ன வெங்காயம் 2 கை அளவு சேர்த்து, உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. கூடவே விதை எடுத்த காய்ஞ்ச மிளகாய் ஒரு 20 வெட்டி போடுங்க. இப்ப சிக்கன சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்குங்க. கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு வேக விடுங்க. இது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லாருக்கும். சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். அதிலேயே சிக்கன் வெந்துடும். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விடுங்க. நல்லா அப்பப்ப இந்த மாதிரி கிளறி விட்டு வேக விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா சுருண்டு வெந்து வர்றப்ப கொத்தமல்லி, கருவேப்பில சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. அருமையான சிக்கன் சிந்தாமணி ரெடி. இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஊர் ஸ்டைல் சிக்கன். ஸோ ரெசிபி சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க.